வணக்கம். இந்திய தேசிய இயக்கம் இந்திய பிரிவினை அதனுடைய முக்கிய அம்சங்கள் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ புத்தகத்திலேருந்து எடுத்தது. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றது. ஆனால் அதே நேரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்தாங்க. இந்தியா ஏன் ரெண்டாக பிரிஞ்சது? இந்த கேள்விக்கான பதில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்திய தேசிய இயக்கத்தினுடைய அந்த இறுதி கட்டம் 1930 1947 பாகிஸ்தான் உருவாக்க பிரிவினை காரணங்கள், இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 யூபிஎஸ்சியில் முக்கியமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. 1930களினுடைய இறுதியில் முஸ்லீம் லீக் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்தது. அதாவது என்னென்னா, முஸ்லீம்கள் ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன அவங்க சொன்ன முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, 1920 30க்குள்ளே இந்து முஸ்லீம் மோதல்கள் அதிகரிச்சிச்சு. 1937 தேர்தலில் முஸ்லீம்கள் மைனாரிட்டி அப்படின்றத அவங்க உணர்ந்தாங்க. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா இந்த லீக் கூட்டணி அரசை நிராகரிச்சது. இதனால் லீக் நம்பிக்கை இழந்தது. 1940களில் லாகூர் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றினாங்க முஸ்லீம் லீக்கு. அவங்க என்ன கோரினார்கள் அப்படின்னா, பாகிஸ்தான் அப்படின்ற எனக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பார்ட்டிஷனுக்கு அடித்தளமிட்டது. ஸோ 1946 தேர்தலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பொது தொகுதிகளில் வெற்றி பெற்றுச்சு. முஸ்லீம் லீக் பார்த்தீங்கன்னாக்க முஸ்லீம் தொகுதியில் பெரிய வெற்றி பெற்றுச்சு. ஸோ முஸ்லீம் லீக் தான் முஸ்லீம்களுக்கான ஒரே பிரதிநிதி அப்படின்னு சொல்லி முஸ்லீம் லீக் சொல்ல ஆரம்பிச்சது. அப்போ 1946 கேபினெட் மிஷன் ஒரு பரிந்துரையை செஞ்சது. இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும், ஆனால் ஃபெடரேஷனில் சில சலுகைகள் கொடுத்தது. இது காங்கிரஸும் ஒத்துக்கல, முஸ்லீம் லீக்கும் ஒத்துக்கல. இதனால் பார்ட்டிஷன் ஆல்மோஸ்ட் தவிர்க்க முடியாததாக மாறிடுச்சு. 1946 ஆகஸ்ட் 16 பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு சொல்லி ஒன்று அறிவிச்சது. இது ரொம்ப மோசமான விளைவாக பார்க்கப்பட்டது. கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கலவரம் வெடிச்சிச்சு. ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழப்புக்கு ஆளானாங்க. வட இந்தியா முழுவதுமே கிட்டத்தட்ட வன்முறை பரவியது. 1947 இந்திய பிரிவினை தவிர்க்க முடியாத ஆயிடுச்சு. முக்கியமான விளைவுகள் என்னன்னா, இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி 2 தனி நாடு உருவாக்கப்பட்டது. கோடிக்கணக்கான மக்கள் இங்கிருந்து அங்கேயும் அங்கிருந்து இங்கேயும் குடிபெயர ஆரம்பிச்சாங்க. பல லட்சம் மக்கள் உயிரிழப்பு, பெண்கள் மீது கொடுமையான தாக்குதல்கள், நிறைய அகதிகள் உருவானாங்க. சுதந்திரம் இரு நாடுகளுக்குமே மகிழ்ச்சி தந்தாலுமே பிரிவினை அதோட மிகப்பெரிய வலியை ஏற்படுத்துச்சு. ஸோ இதில் நமக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, 1937 தேர்தல் அது ஒரு டர்னிங் பாயிண்டாக இருந்தது. 1940 லாகூர் தீர்மானம் பாகிஸ்தான் டிமாண்ட் பண்ணிச்சு முஸ்லீம் லீக்கு. அதே மாதிரி கேபினெட் மிஷன் யூனிட்டி ப்ரொபோசல் பண்ணிச்சு. இந்து முஸ்லீம் ரெண்டும் ஒன்றாவே இருக்கும், ஒரே நாடாக இருக்கணும் இந்தியா அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிச்சு கேபினெட் மிஷன். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, டைரக்ட் ஆக்ஷன் டே ஒரு வயலன்ஸ் தொடக்கமாக பார்க்கப்படுது. 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை. ஸோ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, 1937 எலெக்ஷன், 1940 பாகிஸ்தான் டிமாண்டு, 1946 டைரக்ட் ஆக்ஷன் டே, 1947 பார்ட்டிஷன். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். ஸோ நம்ம ரொம்ப சின்ன டாபிக் மட்டும் தான் பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சியம் அதை அடைஞ்சு தருவோம். நன்றி.